ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு செடியை காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. அது இந்த செடிங்க. இந்த செடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நிறையா பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க. இதை பார்க்க எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் கூட இது குரோட்டன்ஸ் நினச்சிட்டாங்க. குரோட்டன்ஸ் நினச்சி ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியும் இதோட ஆர்ஜினு இந்தியா தான்ட்டு. குரோட்டன்ஸ்லாம் இல்லைங்க, இது ஒரு இந்தியாவில் ஆர்ஜினான ஒரு செடி தான். இந்த செடியோட வாசனை நம்ம கொஞ்சம் மோந்து பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்குங்க. குப்புன்னு உள்ளே ஏறும். ரொம்ப ஹார்டான ஒரு ஸ்மெல் அடிக்கும். இந்த செடி பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பார்க்க தாங்க அப்படி கெத்தாக சூப்பராக இருக்கும். இதை ஒரு லைட்டாக ஒரு குச்சை மட்டும் ஒடிச்சு வச்சிங்கன்னா போதும், உங்கள் வீட்டில் வந்துடும். இந்த செடி வந்து நிறையா மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க. எப்படின்னா இந்த சுவாச பிரச்சனை, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னோட பிரச்சனை, அப்புறம் இந்த செரிமான கோளாறு, இது எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த செடியை வந்து வீட்டில் வாங்கி வளங்க கண்டிப்பாக. இதோட ஆர்ஜின் வந்து நான் சொன்ன மாதிரி ஆஃப்ரிக்கன் இந்தியனில் உள்ள செடி தான். ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. என்ன பேர் தெரியுமா? மெக்சிகன் மின்ட்டுன்னு ஒரு பேர் இருக்குது. ஐயோ, தமிழ் பேரை நான் சொல்ல மறந்தே போனேன். கற்பூரவள்ளி இல்லைனா ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. அந்த மெக்சிகன் மின்ட்டுங்கிறது வந்து எப்படி வந்துச்சுன்னா, மெக்சிகோ இருக்குல்ல நாடு, அமெரிக்கா, வட அமெரிக்காவில் பின்னால் கீழே இருக்கும். அந்த வட அமெரிக்காவில் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ஒரு சாப்பாட்டுக்கு சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் அதோட தமிழ் பேரை தான் நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். அது பேர் வந்து ஓமவல்லி, கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. பார்க்க கெத்தாக இருக்குது. ஆனால் ஓமவல்லின்னு ஏதோ பேர் வித்தியாசமாக இருக்குல்ல. நானும் ஃபஸ்ட்டு இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். இதை பாருங்களேன், இந்த செடி இவ்வளோ பெருசாக இருக்கா. இந்த செடி வந்து அதோட தாய் செடி அங்கே இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்தா எப்படி இதுதான் அதோட தாய் செடி. இது புதர் மாதிரி வளர்கிற ஒரு அமைப்பு கொண்டதுங்க இது. அதனால இல்லை புதர் மாதிரி வளரும். நாங்கள் தான் அதை பிச்சு வச்சு உலகத்துக்கு போதும் நாங்கள் தொட்டியில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவுமே தொட்டியில் தான் வளர்த்துட்ருக்கோம். சரிங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நேச்சுரல் பற்றின வீடியோவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பேசலாம் அடுத்தடுத்த வீடியோவில். பாய்.